ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ரெகுலராக. அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. நீட் எக்ஸாமினேஷனை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷனோட அந்த கால்ஃபர் சரியா வெகு சீக்கிரமாக நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதனால் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ எப்படி ஆப்பர் ஐடி கார்டு வந்து கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில டாக்குமெண்ட்ஸை இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் மருத்துவ படிப்பின் சேர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வில் தகுதி பெறுவது அவசியம். அந்த வகையில் அதாவது யூஜிக்காக வருடந்தோறும் லட்சக்கணக்கான தேர்வுகள் எழுதி வருகின்றன. சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களுக்கும் 20 லட்சம் பேர் தேர்வு எழுதினோம். அதாவது மொத்தமாக இருக்க சீட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர்கிட்ட தேர்வு எழுதுவாங்க. சவாலான போட்டியான தேர்வுகளில் ஒன்றான நீட் தேர்வுக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் கடுமையாக தயாராகி வருகின்றனர். 12ஆம் வகுப்பில் உயிரியல் பாடங்கள் சரியா எடுத்து தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுக்கு தகுதியானவர்கள். இருப்பினும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களோடு கடந்த ஆண்டுகளில் சரியா நீட் தேர்வில் தகுதி பெற்று மருத்துவ இடத்தை பெற முடியாதவர்களும் வருகிற நீட் தேர்வுக்கு தயாராகி நீட் தேர்வு OMR தாள் அடிப்படையில் ஒரே ஷிஃப்டாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேலும் ஆதார் அப்டேட் செய்து கொள்ளவும் சரியா, அதுக்கப்புறம் ஆப்பர் ஐடி கார்டு உருவாக்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நீட் தேர்வுக்கு என்னென்ன நம்ம ஆவணங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆன்லைன் விண்ணப்ப பதிவுக்கு தேவையான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் சான்றிதழ், அதாவது 10th மார்க் ஷீட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சரியா. புதிய மாணவர்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இப்போ தானே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து தேவையில்லை. அதுக்கு தகுந்தபடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்து நமக்கு ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் போடும்போது கொடுப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா OBCக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் சரியா. பிசிக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எம்பிசியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து OBC சான்றிதழ் வந்து நம்ம வாங்கணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு சரியா, ஆதார் கார்டு எல்லா பேருமே வச்சுருப்பீங்க. அந்த கரெக்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே நேமுக்கு ஆதார் கார்டை மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரியா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் அட்டை அளவு புகைப்படம் சரியா, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கையொப்பம், கைவிரல் ரேகை சரியா. கைவிரல் ரேகை கூட நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கைவிரல் ரேகைன்னு சொல்லியிருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆதார் கார்டு நம்மளோட ரேகையை வச்சு நம்ம அப்டேட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஒருவேளை பயோமெட்ரிக் புதுசாக கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அவசியமானது சரியா. வரக்கூடிய நாட்களில் நமக்கு நீட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிங்க. முக்கியமாக ஆதார் ஐடியை அப்டேட் பண்ணிங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு லிங்க் ஆகி உங்களுக்கு OTP வர மாதிரி நீங்கள் தெளிவாக நீங்கள் வச்சுங்க. அதுதான் நமக்கு வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.